எதுக்கு கொண்டாந்த மேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? 2ஆம் தாரம் கல்யாணம் செய்துக்கிட போறேன், பெண்ணு பார்த்து கொண்டாயா நீங்க? கொண்டாந்துட்டேன். இது பொண்ணு இல்ல நாட்டு கட்டைங்களை புடிச்சு கொண்டாந்துருக்க இல்ல? நீ எல்லாம் அழகாத்தாங்க இருக்கு. உன் கடை அழகா இருக்கியா? உனக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு. இந்த வயசுல 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் நினைச்சேன் நான்? அந்த சந்தேகம் எனக்கே உண்டு. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். புள்ள குட்டிகளை பெத்துக்கிறதுக்கும் சமய கட்டுக்கு ஆள் இல்லன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 8 குழந்தைகளை பெத்து ஆயிட்டேன். வேற எதுக்காகத்தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க? அத கேளியா சொல்றேன். இப்ப வர போற பொண்ணு இருக்க, அத அப்படியே கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிடும். மேல உட்கார வச்சுட்டு அப்படி கை கட்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்ல, 24 hours அதை பார்த்துக்கிட்டே நிக்கணும் சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா அந்த ஃபிகர் எப்படி இருக்கணும்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிக்கணும். நீ முகம் இருக்க, அது சாவி தெரியும் மாதிரி இருக்கணும். தெரியுதா? கழுத்து மட்டும் சரோஜா, கழுத்துல இருந்து இடுப்பு இருக்க வைஜந்தி, இடுப்பு இருக்க விஜயா, இடுப்பு ஜெயலலிதா. டோட்டலா பார்க்க போனா பத்மினி மாதிரி இருக்கணும். கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும். இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா? பின்ன உனக்கு பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறேன். முக்கியமான பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். நஞ்சானியும் குஞ்சானியும் எடுத்துக்கிட்டு மேல வர்றேன். ஒண்ணு இல்லடாப்பா, என்னமோ இந்த ஊர்ல புதுசா சர்க்கஸ் வந்திருக்கான், அத பாக்கணும்னு உன் மக்கள் எல்லாம் என்ன புடுங்கி எடுக்கிறாங்க. சர்க்கஸ் பாக்கணும்னு இந்த குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிச்சா? பின்ன என்ன நான் பாக்கணுங்கிறேன். உனக்கு இந்த வயசுல டிராமா சினிமா சர்க்கஸ் பாக்கணும்னு ஆசை வந்து காலமெல்லாம் போய் கண்ணு கட்டு போன காலத்துல நான் சந்தோஷம் பாக்கணும் தான் கடந்து தவிக்கிறேன். என்னமோ பெத்தவளை வரி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள்லாம் பொழுதா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதுங்களே. அதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே தெருவ கூட்டிக்கிட்டு போகலாம்னா ஏன்டா இப்படி சத்தம் போடுறேன்? வெளியே போவானா தெருவுல போனா ஊடே தெருவு மாதிரி தான் கட்டி இருக்கிறேன். இங்க ஓலாத்தோட இறக்கிக்கிறேன். போகலாம் போ, சொல்றதுக்கள். பாப்பா, சர்க்கஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கப்பா. ஏமா நீ படிக்கிற பொண்ணு, சர்க்கஸ் டிராமா சினிமா பார்த்தா படிப்பு வருமா? எனக்காக இல்லப்பா, தம்பிங்க எல்லாம் பாக்கணும்னு சொல்றாங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துட்டு வாங்க. அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. போங்க போங்க போங்க. ஏங்க, இது உங்க மூத்த பொண்ணுங்களா? ஆமா. பெண்ணுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மாப்பிள்ளை பார்த்து தரங்க புத்தி போறதே கிடையாது. எனக்கு பொண்ணு பாருங்கன்னா என் பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை பாக்குறியா? எனக்காக போய் அலையா போய் வர்றேன். இந்தாயா இந்த கல்யாண விஷயமா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கோ என் பெரிய பொண்ணுக்கோ என் பெரிய பையனுக்கோ தெரியக்கூடாது. பெரிய பையனுக்கு தெரிஞ்சா பிரேக் போட்டுருவாங்க. ஆமாங்க, நான் அடிக்கடி வந்து போயிருக்கிறேன். உங்க பெரிய பையனை நான் இங்க பார்த்ததே இல்லைங்களே. பார்த்ததே இல்லையா? என் முகத்துக்கு நேர் விரோதமான முகம். என்